தற்போது கிடைத்த முக்கிய செய்தி. கரூர் குளித்தலை மாரியம்மன் கோவில் பூச்சொரிதல் விழாவின் போது 17 வயது சிறுவன் ஷியாம் சுந்தர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட நிலையில் இது தொடர்பாக தனிப்படை அமைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நாகேந்திரனின் தாக்குதலால் அஜய் என்பவர் படுகாயமடைந்து திருச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் 17 வயது சிறுவனின் கொலை வழக்கில் தனிப்படை அமைத்து போலீசார் தற்பொழுது தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்கிட கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். 17 வயது சிறுவனின் கொலை வழக்கில் தற்பொழுது தனிப்படையானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்கள் கிருஷ்ணமூர்த்தி. நிச்சயமாக கரூர் மாவட்டம் குளித்தலை கொல்லம்பட்டரை தெருவை சார்ந்த ஷாம் சுரேஷ், இவருக்கு வயது 17. இவர் +2 தேர்வு எழுதிவிட்டு முடிவிற்காக காத்துக் கொண்டிருக்கிறார். இந்நிலையில் நேற்று இரவு குளித்தலை மகாமாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு பூச்செறிதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கொல்லம்பட்டரை பகுதியைச் சார்ந்த பொதுமக்கள் வாகனத்தில் மாரியம்மனுக்கு பூக்களை எடுத்து சென்று மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக வந்தனர். அப்பொழுது பேரம்மன் கோயில் தெருவை சார்ந்த நடனமாடிக்கொண்டிருந்த ஷியாம் சுந்தர் மீது குளித்தலை பெரியபாளையத்தைச் சேர்ந்த நாகேந்திரன் மற்றும் சிலர் விழுந்துள்ளனர். அவர்களை ஓரமாக நடனமாடுமாறு ஷியாம் சுந்தர் சொன்னதற்கு நாகேந்திரன் தான் கையில் வைத்திருந்த கத்தியால் குத்தியுள்ளார் அவரை. இதில் சம்பவ இடத்திலேயே ஷியாம் சுந்தர் உயிரிழந்தார். மேலும் இச்சம்பவம் தடுக்க வந்த அஜய், வசந்தகுமார் ஆகிய இருவருக்கு கத்திக்குத்து விழுந்தது. இதில் படுகாயமடைந்த அஜய் குளித்தலை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேல் சிகிச்சைக்காக தற்பொழுது திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டார். லேசான காயங்களுடன் இருந்த வசந்தகுமாருக்கு முதலுதவி சிகிச்சை பெற்று தற்பொழுது வீடு திரும்பியுள்ளார். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்த குளித்தலை போலீசார் ஷியாம் சுந்தரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 2 தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை வலைவீசி தேடி வரும் போலீசார். மேலும் இந்த கொலை சம்பவம் குறித்து தகவல் அறிந்த கரூர் மாவட்ட SP பெரோஸ்கான் அப்துல்லா அவர்கள் சம்பவ இடத்தில் நேரில் ஆய்வு மேற்கொண்டு தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வருகிறார். 17 வயது இளைஞர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிந்திஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.